எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜனவரி 21, 2026 துவங்கி 25 வரை கிரகங்கள் அற்புதமாக இருக்கிறது. இதிலே சில விஷயங்களை நீங்கள் சீர்திருத்தும் போது வாழ்க்கை முழுக்க பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பலன்களை அனுபவிக்க முடியும். காம திரிகோண மயக்கம் என்றால் இந்த 3, 7, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படியோ ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது ஒரு சிறப்பை தரும். அது நடக்கிறது. ஆனால் இப்போது சந்திரன் ராகுவோடு இணைந்து புதன் மற்றும் வியாழன், அதைத் தொடர்ந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 23, 24, 25 ஜனவரியிலே சந்திரனோடு இணைவு என்பது சனி பகவானோடு. ஆகையினால் எந்த விதமான ஒரு மனதிலே தெளிவற்ற சிந்தனை ஏதேனும் இருக்கிறது என்றால் நல்ல அறிவு ஆலோசனை கேட்டு செயல்படும் போது, அறிவு சார்ந்தோரோடு இணைந்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும். இப்போது உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்ற அருளை தருகின்றார். செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது என்பது நிலம், வீடு, வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில மிகப்பெரிய ஒரு வெற்றியை முயற்சி செய்தால் தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறும்போது 4ஆம் இடம் ரூச்சக யோகம். ரூச்சக யோகத்தினுடைய அற்புதம் என்னவென்றால், மிக அற்புதமாக தொழில் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொழில் வியாபாரத்திலே வெற்றி. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் மிக மிக முக்கியம் என்ன, ஒரு சொந்த வீடு, ஒரு வாகனம், ஒரு நிலம், உழுது பயிர் செய்து உணவு சாப்பிட. இது பழங்காலத்துல இருந்த தத்துவம். வெகு விரைவிலே அப்படி ஒன்று வரும். ஏனென்றால் செயற்கை முறையிலே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து வெகு விரைவிலே இயற்கைக்கு திரும்பி ஆக வேண்டிய கட்டாயம் நிச்சயம் இருக்கும். ஏனென்றால் தொடர் செலவுகள் எல்லாம் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு இல்லை. இன்று கையில செல்போன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று இருக்கிறது. ஆகையினால் இதுபோன்று ரூச்சக யோகம் வரக்கூடிய சமயத்துல ஏதோ ஒரு பயிர் செய்து பிழைக்கக்கூடிய ஒரு நிலத்தை வாங்க முயற்சி செய்யுங்கள், வெற்றி. இல்லை என்றால் நிலம் வாங்கக்கூடிய விஷயம் என்றால் வெற்றி. அது மட்டுமல்லாமல் தைரியம் தெம்போடு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும். எந்தவித சவால்களாக இருந்தாலும் சந்தித்து வெற்றி பெறுவதிலும் கூட சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி சிந்தித்து செயல்படும் போது மாபெரும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அற்புதத்தை எல்லாம் நீங்கள் பெற முடியும். வாரத்தினுடைய இந்த 2 நாட்கள் நான் சொல்லக்கூடிய நாள் 21, 22 சற்று மெதுவாக விஷயங்கள் இருந்தாலும் கூட வாரத்தினுடைய கடைசியில நீங்க நினைத்த விஷயங்கள் ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆகையினால இந்த ரூச்ச யோகம் அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இணைவு. இதுல புதனானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதியும் கூட. அவர் சுக்கிரனோடு உங்களுடைய ராசிநாதனோடு புதன் இணைவது என்பது ஏதோ ஒரு விதத்திலே லட்சுமி கடாட்சத்தை தரும். அது மட்டுமல்லாமல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில ரூச்சக யோகத்தோடு கூட அற்புத கஜகேசரி யோகம், புனர்ப்பு யோகமும் அமைந்து விடுகிறது. வெற்றி இருக்கும், புகழ் சேர்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் சற்று கூடுதல் கவனம் என்ன, உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். பொதுவிலே நபாசி யோகங்களில சூல யோகம் அமையும் போது, அதாவது 3 இடங்களிலே மொத்த கிரகங்களும் அடங்கிவிடும் போது மனிதர் சற்று பொறுமையாக வேலை செய்வார். அப்படி இல்லாமல் கடமையை சரியான நிலையில செய்யும் போது வெற்றி. சனி மற்றும் குரு ஒருவருக்கு ஒருவர் கேந்திரங்களை பெறக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி அற்புதம். அதேபோல் 9ஆம் இடத்துல பாக்கிய நிலையில குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை பலம் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிறது. முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அற்புத வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. ஆகினால் ககலயோகம் தைரியத்தோடு சரியான ஒரு தந்திரத்தோடு எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி யோசித்து திட்டமிட்டு செய்யும் போது வெற்றி. லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் 4ஆம் இடத்துல அமைந்திருக்கிறது. அது 10ஆம் இடத்தை பார்க்கிறது. தொழில் வளம் என்பது இருக்கும். வியாபாரத்துல வெற்றி, வேலையிலே கூட ஒரு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட வேலை பணியிடத்துல கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். கோபம் கொள்ளாமல் ஏதேனும் ஒன்று கோபமாக பேசுவது, கோபதாபங்களுக்கு உட்படுவது எல்லாம் இருக்கக்கூடாது. எப்படியோ இந்த நாட்களிலே ஒரு வெற்றிக்கான முயற்சி இருக்கும். ஆனால் பேராசைப்பட்டு எதுவும் செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏதோ ஒன்று பொருள் வரும் என்று நினைத்து யாரோ சொன்னார்கள் என்று தெரிந்தவரோ தெரியாதவரோ புதிய விஷயங்களில் சென்று சிக்காமல் இருப்பது நல்லது. 6ஆம் வீட்டில சனி இருக்கக்கூடிய காரணத்தினாலும்
5ஆம் இடத்துல ராகு தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நீங்கள் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற உன்னத பலன் உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீரும். ஆகையினால் தன்னம்பிக்கையோடு உழைப்பது, கையிருப்பை உயர்த்தக்கூடிய முயற்சிகளில் இருப்பது வெற்றி. இந்த வாரத்திலே உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் தேவை. ஒருவேளை பெண்களாக இருக்கிறீர்கள் துலாம் ராசி என்பவர்கள் என்றால், கர்ப்பிணிகளாக இருந்தால் சற்று கூடுதல் கவனம். தொற்று ஏற்படக்கூடிய விஷயங்களிலிருந்து அகன்றிருப்பது, நோய் ஏற்படக்கூடிய அல்லது ஒவ்வாமை ஏற்படக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, உணவுகளை வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடாமல் நீங்களே தயார் செய்த உணவுகளை சாப்பிடுவது என்று எந்த அளவிற்கு உடல் நலத்தின் மீது அக்கறையோடு இருந்து உங்களுடைய வருங்கால குழந்தையை வளமோடு பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உடல் நலத்தில் அக்கறை என்பது தேவை. கர்ப்பிணிகளாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஓய்வு என்பது நிச்சயமாக தேவை. உடல் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஓய்வுக்கான நேரத்தையும் ஒதுக்கி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விருந்தினர், குறிப்பாக உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால், உடன் பிறந்தவர்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ ஏதோ ஒரு சிக்கல் காத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த வாரத்துல விருந்தோம்பல் என்பது சிறப்புத்தான். ஆனால் இந்த வாரத்துல ரத்த சம்பந்த உறவுகள் நீண்ட நெடுந்தூரத்திலே இருந்து வருகிறார்கள் என்றால் அதை எப்படியாவது தவிர்த்துக் கொள்வதுதான் நன்றாக இருக்குமே தவிர, அவர்கள் வந்த பின்பு அவர்களுக்கு ஏதோ ஒரு செலவு எப்படி செய்தாலும் சரி, என்ன பரிசு வாங்கி தந்தாலும் சரி, மன வருத்தம் ஒன்று ஏற்படும். அதனால் பொருள் இழப்பு ஏதோ ஒன்று நீங்கள் அவர்கள் செய்துவிட்டு அப்புறம் இந்த காசு வீணாக செலவழித்து விட்டோமே என்று மனதிற்குள் கோபம் ஏற்படும். அது அடுத்தவர்களினுடைய தவறிற்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனையாக மாறிடும். அதனால் கவனம். அதனால் நெருங்கிய உறவினர்களை சந்திப்பது அல்லது அவர்கள் பணம் உங்களிடம் கேட்பது, நீங்கள் அவர்களிடம் ஏதேனும் உதவி எதிர்பார்ப்பது, அவற்றை இந்த நாட்களிலே தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குழந்தைகளினுடைய சிந்தனை அவர்களுக்கு, அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். வெற்றிக்கான வழி. மாணவர்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய, விடாமுயற்சிக்கு ஏற்ப நல்ல சந்தோஷ செய்திகள். ஒன்றுமே படிக்கவில்லை மதிப்பெண் வரும் என்றால் எப்படி வரும்? ஆகையினால் நல்ல உழைப்பிற்கு ஏற்ற சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். இதனால் நிச்சயமாக தன ஆதாயங்கள் இருக்கும். இந்த தன ஆதாயம் இருக்கும் போதே உறவினர்கள் வருகை, அந்த உறவினர்கள் வருகை ஏதேனும் உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்க அல்லது உங்கள் உதவி நாட இருக்கலாம். அதிலே கவனமாக இருங்கள். சொந்த பந்தங்கள் தேவைதான், இருந்தாலும் அதிலே மிக கவனத்துடன் கையாள்வது மிக மிக முக்கியம். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாம் அருமையாக இருக்கக்கூடிய வாரம். காதல் திருமணமாக முடியக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு வெள்ளிக்கிழமை மாலை வேளையில லட்சுமி தாயாருக்கான வழிபாடு, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மற்றும் திங்கட்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் முருகன் மற்றும் சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். எதிபாத ஸ்ரார்த்தம். பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடை இல்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக நல் அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள்.
அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை. பிறகு ரேவதி 2:15 வரை சித்த யோகம். அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி. அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை. பிறகு அஸ்வினி 1:35 வரை அமிர்த யோகம். அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள் பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.